வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜான் 4-5க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், 11th எடிஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷனல் யூத் செயிலிங் சாம்பியன்ஷிப் 2026க்கானது நடந்துச்சு. எங்கன்னா சென்னை போர்ட்டில். இது வந்து ஜான் 4லேருந்து ஜான் 10 வரைக்கும் நடக்கும். இதுதான் இந்தியாவோட லாங்கஸ்ட் ரன்னிங் அண்ட் மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் இன்டர்நேஷனல் யூத் செயிலிங் ரிகட்டா. கிட்டத்தட்ட 117 இந்த கப்பல் படகுலாம் ஓட்டுவாங்க இல்லையா, சைலர்ஸ், அவங்களும் ஃப்ரம் 13 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அஞ்சு யூத் கிளாஸஸ்க்கு போட்டிடுறாங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம், டேப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு பென்ஷன் ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த டேப்ஸ். இவங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, கடைசி மாதம் அவங்க வேலை செய்கிற இதில் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதுலேருந்து 50% மாதம் மாதம் இவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும். இதில் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எம்ப்ளாயி வந்து அவங்க காசுலேருந்து எதுவுமே எடுக்க மாட்டாங்க. இப்போ 10,000 சேலரினா அந்த 10,000ம் எம்ப்ளாய்க்கு தான் போகும். ஆனால் இந்த டேப்ஸில் 10% அதில் வந்து பிடிச்சிட்டு தான் தருவாங்க. அடுத்தது கவர்மெண்ட்டோட கமிட்மெண்ட். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தா 100% இருந்துச்சு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில். ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த டேப்ஸில் 18.5% வந்து கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதாவது ஏதாச்சும் தேவை இருந்தால் அதில் போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஃபுல்லாக அவங்க போட மாட்டாங்க. டிஎன்எஸ் அலவன்ஸ், அகவிலைப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வருஷத்துக்கு 2 முறை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது இருக்குது. அது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்லேயும் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. அடுத்தது ஃபேமிலி பென்ஷன். அதாவது இப்போது பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறவங்க இறந்துட்டாலோ நாமினியாக போட்டிருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து 60% பென்ஷன் வந்து போகும். அடுத்தது கிராட்யூட்டி. இது வந்து ஏதாச்சும் அடிபட்டுருச்சு இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனாலோ 25 லட்சம் வரைக்கும் அந்த எம்ப்ளாய்க்கு கொடுப்பாங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாலே அவங்களுக்கு வந்து இந்த பென்ஷன்றது கிடைக்கும். இதுவே அதிகமான வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 100%, இப்போது கடைசி மாதம் வந்து 50,000 வாங்குறாங்கன்னா அதே 50,000 தான் வந்து அவங்களுக்கு பென்ஷனாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 9th சித்தா டே. இந்த சித்தா டேன்றது யூஸ்வலாக ஜான் 6 தான் கொண்டாடுவாங்க. இந்த தடவை அந்த செலிப்ரேஷனை ஜான் 3 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் வந்து சித்தா ஃபார் குளோபல் ஹெல்த். இது ஆர்கனைஸ் பண்ணுறவங்க யாருன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், இவங்களோட நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த டேவை கொண்டாடுறாங்க. ஏன் இதில் தமிழ்நாடு டைரக்டரேட்லாம் வருதுன்னு பார்த்தோம்னா, இது சென்னையில் தான் நடக்குது. இதை இனாக்ரேட் பண்ணி வச்சது நம்ம வைஸ் பிரசிடென்ட் சிபி ராதாகிருஷ்ணன். இந்த டே ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, முனிவர் அகத்தியரோட பிறந்த நாளை தான் இந்த சித்தா டேவாக கொண்டாடுறோம். அடுத்தது ஆர்கன் டொனேஷன். 2025க்கான ஆர்கன் டொனேஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம தமிழ்நாடு தான். அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து தெலுங்கானா, தேர்ட் பிளேஸ் வந்து கர்நாடகா. கர்நாடகா 198 ஆர்கன் டொனேஷன் 2025ல் நடந்திருக்கு. இதுதான் அந்த ஸ்டேட்டோட ஹையஸ்ட். தெலுங்கானா 205, தமிழ்நாடு 267. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்கன் டொனேஷன் ரிலேட்டடாக டிரான்ஸ்டான்ட்டு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இது வந்து 2014ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கம்பைன்டு டிரான்ஸ்பிளான்ட்ஸ், அதாவது பேன்க்ரியா, கிட்னி ரெண்டுத்தையுமே எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்னொருத்தவங்களுக்கு வைப்பாங்க. இந்த மாதிரியான கம்பைன்டு டிரான்ஸ்பிளான்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி வச்சதே நம்ம ஸ்டேட் தான், தமிழ்நாடு தான். அதே மாதிரி தமிழ்நாடு பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு இன் ஆர்கன் டொனேஷன் அண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனை தொடர்ந்து 6 முறை வின் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்ததில் தொடர்ந்து 6 டைம்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். இந்த பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்றது பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 29th டைரக்டர் ஜெனரல் லெஃப்டினன்ட் ஜெனரல் ஹர்பால் சிங். லெஃப்டினன்ட் ஜெனரல் ஹர்பால் சிங் இவர் தான் வந்து சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. இந்த பிஆர்ஓ பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன்றதோட ஃபார்மேஷன் டேன்னு பார்த்தோன்னா 7 May 1960ல் கொண்டு வந்தாங்க. இதனோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. இந்த பிஆர்ஓவோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ 7 May 1960 இதனோட ஃபார்மேஷன் டே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா, எஃப்சிஐயோட ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக ரபீந்தர் குமார் அகர்வால் நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ எஃப்சிஐ ரபீந்தர் குமார் அகர்வால், பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் லெஃப்டினன்ட் ஜெனரல் ஹர்பால் சிங். அடுத்தது சீஃப் கோச் ஆஃப் இந்தியன் விமென்ஸ் ஹாக்கி டீம். இதுக்கு ஜோயட் மேரிஜன் இவங்க வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு டச் கோச். இதுக்கு முன்னாடி 2020ல் நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்க்கு இவங்க தான் கோச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைம் நம்ம இந்தியா 4th பிளேஸில் வின் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம இந்தியாவோட செகண்ட் ஒலிம்பிக் அப்பியரன்ஸ். அடுத்தது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகேஷ் சரத் சந்திரா சோனாக். இவரை இதுக்கு முன்னாடி ஜட்ஜ் ஆஃப் பாம்பே ஹைகோர்ட்டாக இருந்தார். இவரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டுக்கு நியமிச்சிருக்கிறாங்க.
இப்போ இருக்கக்கூடிய ஒரு இன்குபென்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ரிட்டையர்மெண்ட் ஆனதும் 8/1/2026 இவர் பதவி ஏற்றுப்பார். அடுத்தது உதாசின் பக்காத்ஸ். இது என்னன்னா, பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு வைஷ்ணவ மாங்க்ஸை மாதம் மாதம் ரூ. 1500 அவங்க அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அசாம் கவர்மெண்ட் போட போகிறாங்க. இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இப்போ கொடுக்குற கவர்மெண்ட் அசாம், கவுஹாத்தி. இதுக்கு முன்னாடி அசாம் பற்றி 8th பே கமிஷன் அவங்க தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து 620 பெனிஃபிஷியரிஸ் இருக்கிறாங்க அந்த ஸ்டேட்டில். ஸ்டார்ட் பண்ண டேட் 2 Jan 2026. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி. சூரத் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி இன் இந்தியா வந்து சண்டிகர், ஷாப்பூர் காலனியை கடைசி ஸ்லம்மாக இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டியாக சண்டிகர் தான் வந்துச்சு. ஆனால் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி வித் மேஜர் பாப்புலேஷன்னா அது சூரத். 7 மில்லியன் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ சூரத் தான் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்லம் ஃப்ரீ சிட்டி வித் லார்ஜர் பாப்புலேஷன். 7 மில்லியன் பீப்புள் அங்கே இருக்கிறாங்க. அடுத்தது இந்தியாவோட லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ். அங்கே கிட்டத்தட்ட 25.3% இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு தான் வந்து சேர்ந்துருக்கு நம்ம இந்தியாவிலே. ஃபினான்ஷியல் இயர் 2026 ஃபர்ஸ்ட் 9 monthsலேயே ஆந்திர பிரதேஷ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா தான் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது செகண்ட் பிளேஸில் இருக்கிறது ஒடிஷா, தேர்ட் வந்து மகாராஷ்டிரா. இதில் நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா 6th பிளேஸில் இருக்குது. நம்மளோட பர்சன்டேஜ் 4.90. அடுத்தது வேர்ல்டு பிரைலி டே. இது January 4 வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்த Jan 4 1809 லூயிஸ் பிரெய்லியோட பர்த்டே. இந்த லூயிஸ் பிரெய்லின்றவர் தான் பிரெய்லி. அந்த பார்வையற்றவங்க எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு இந்த புள்ளி புள்ளியாக டாட் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ரைட்டிங் தான் பிரெய்லின்னு சொல்லுவாங்க. இந்த டேவை செலிப்ரேட் பண்ணது வந்து 2019 செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அடுத்தது நேஷனல் பர்த்டே January 5. நியூஸ் பிரிட்ஸ் பார்த்தோன்னா த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து மைக்ரேஷன், ட்ரக்ஸ், நார்கோ டெரரிசம் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லி வெனிசுலாவோட பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெனிசுலாவை வந்து கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த ஆப்ரேஷன் நேம் வந்து ஆப்ரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ். அடுத்தது டர்க்மெனிஸ்தான். இந்த கண்ட்ரி ஒரு நியூ லா பாஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி மைனிங் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸை லீகலைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரம் Jan 2026. தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு மறக்காமல் லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.